அண்மை செய்தி. பொது வாழ்க்கையிலிருந்து தற்காலிகமாக விலகுகிறேன் என்று முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். பொது வாழ்க்கையிலிருந்து தற்காலிகமாக விலகுகிறேன் என்று முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். இதற்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது? முழு விவரங்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை தழுவிருக்கக்கூடிய நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் இந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் தற்காலிகமாக பொது வாழ்வில் இருந்து விலகுகிறேன் என்ற ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக 60 வயதை எட்டியிருக்கக்கூடியதால் எனது உடல்நலம் மீது கவனம் செலுத்த விரும்புவதாகவும் மதுரை மேற்கு தொகுதி வாக்காளர்கள் உள்ளிட்ட தனக்கு உதவியவர்களுக்கு நன்றி என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நான் மீண்டும் வருவேன், புத்தகத்துடன் பொது பொலிவுடன் வருவேன் என்று தெரிவித்திருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டு தொழில் வாழ்க்கையை விட்டு விலகிய சமூக முன்னேற்றத்திற்காக வந்தேன் எனவும் எனக்கு 60 வயது பொது வாழ்க்கையிலிருந்து விலகி 2016 இருந்து இத்தகைய கருத்துக்களை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அமைச்சராக இருந்தபோது பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் மதுரையில் வண்டியூர் மேம்பாலம், அதே போல வண்டியூர் பூங்கா, ஒரு பழைய குடியிருப்பு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை மதுரைக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் இதற்கு முன்பு இது போன்ற வசதிகள் என்பது மதுரையில் கிடையாது. தான் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு பணிகளை அந்த மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரையிலும் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும், அதே போல ஒரு பகுதிக்கு சென்றால் 500 மீட்டருக்கு தொலைவில் கூட சென்றால் கூட போதும், தன்னை பற்றி அனைவருக்குமே அறியும் வகையில் நான் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் குறிப்பாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமலும் அதே போல பொய் பிரச்சாரம் செய்யாமலும் இருந்த வேட்பாளர்கள் அனைத்தும் தோற்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்திருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்றிருப்பது என்பது தனக்கு வேதனை தருவது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில்தான் அவர் 2016 தேர்தலில் தான் இந்த பொது வாழ்வில் நுழைந்ததாகவும் அதற்கு பிறகாக பல்வேறு பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2016, 2018, 2021 உள்ளிட்ட ஆண்டுகளில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு இருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் தோல்வியை தழுவிய பிறகாகவும் கூட அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் என்னை நன்கு அறியும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய நிலையில்தான் நான் ஓய்வெடுப்பதற்காக பொது வாழ்வில் இருந்து விலகுவதாகவும் மீண்டும் புத்தொழிவோடு மீண்டும் வருவேன் என்று தெரிவித்திருக்கிறார். தனக்கு 60 வயது நிறைவடைந்திருக்கும் பொழுது பொது வாழ்க்கையின் போது இருந்து விலகி செல்வேன் என்று 2016 சட்டமன்ற தேர்தலில் வரும் பொழுதே நான் இந்த கருத்தை தான் முன்வைத்திருந்தேன் எனவும் இதன் காரணமாக தற்பொழுது பொது வாழ்வில் இருந்து தற்காலிகமாக விலகுவதாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு அறிக்கை ஒன்றை தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா. The Chennai Silks in Mega Summer Sale.